நம்முடைய வாழ்க்கையில தவறுகள் வரும், பலகீனங்கள் வரும். ஏதோ ஒரு இடத்துல கர்த்தர் உணர்த்துவார். ஏதோ ஒரு இடத்துல கர்த்தர் என்ன பண்ணுவார்? உங்களுக்கு உணர்த்துவார். இம்மிடியட்டாக உணர்த்துகிறவனை கடிந்து கொண்டு, நீ அவன் எலியா வந்து சொன்ன உடனே என்னை கண்டுபிடித்தாயோ அவன் மேல கோவப்பட்டு, அல்லது சவுல் சொன்ன உடனே அதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம அவன் பாட்டு மினிஸ்ட்ரி நடந்துகிட்டே இருக்குது. இங்க குறை இருக்கு, யாரும் குறை இல்லைன்னு சொல்லல. கர்த்தர் உணர்த்துறார், யாரோ வச்சு உணர்த்துவார், பெரியவங்களை வச்சு உணர்த்துவார், ஏன் ஆவியில உணர்த்துவார், ஏதோ ஒரு தீர்க்கதரிசி வச்சு உணர்த்துவார், ஏதோ ஒரு இடத்துல சொல்றார். அதை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம் வருதா? அதை அக்செப்ட் பண்ணி கொண்டு, ஆமா தப்பு, நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லி, சரி மனுஷங்கிட்ட சொல்ல வேண்டாம், கர்த்தருக்கு. தாவீது சொல்ற 51 சங்கீதத்துல சில நேரத்துல அந்த உணர்த்துக்கிற மனுஷங்கிட்ட போய் ஏத்துக்கொள்றதுக்கு நமக்கு என்ன வராது, கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கும். ஓ தேவன்கிட்ட போய், தாவீது எக்ஸ்ட்ரீம், அவன் விழுந்துட்டான் காதுல, நாத்தாமேல் காலிலே விழுந்துட்டான். ஆமா கர்த்தருக்கு விரோதமாய் நான் பாவம் செய்தேன். நேரா போய் தேவ சமூகத்தில் உட்கார்றான். ஆண்டவரே தயவு செஞ்சு உங்க ஆவியை என்னை விட்டு எடுத்துறாதீங்க. இதுதான் அபிஷேகத்தை தக்க வைத்துக் கொள்ளுதல், இதுதான் அபிஷேகத்தை பாதுகாத்தல். நீங்க அந்த அபிஷேகத்துல இருக்கும் பொழுது இந்த மாதிரி பலகீனங்கள் வரும், குறைவுகள் வரும். வரும் பொழுது அந்த அபிஷேகத்தை தக்க வைத்துக் கொள்ளுகிறீர்களா? அந்த உணர்த்துதலுக்கு செவி சாய்க்கிறீர்களா? நான் ஒரு சிலர்லாம் பார்க்கிறேன், செஞ்சது தப்பு, ஆனா அதுல அவங்களுக்கு ஒரு திமிர் இருக்கும். என்ன பண்ண அப்படி, நான் என்ன பண்ணிட்டேன்? அடுத்து கேட்பான், யாரும் பண்ணாததை நான் பண்ணிட்டேனா? எல்லாரும் பண்றதுதான் நான் பண்ணேன், எல்லாரும் பண்றது நான் நீ பண்ணப்பா, ஆனா எல்லாரும் அபிஷேகம் பெற்றவன் இல்ல, நீ அபிஷேகம் பெற்றவன். எல்லாரும் அழைக்கப்பட்டவன் அல்ல, நீ அழைக்கப்பட்டவன். எல்லார் மேலே தரிசனம் இருக்குமா தெரியாது, ஆனால் உன்மேல் தரிசனம் இருக்கிறது. எல்லாரும் வேறு பிரிக்கப்பட்டவங்களா தெரியாது, நீ வேறு பிரிக்கப்பட்டவன். கர்த்தர் உன்னை ஒரு மிக முக்கியமான விஷயத்துக்கு கூப்பிட்டுருக்கிறாரு. நீ உன்னை எல்லாரோட கம்பேர் பண்ணினா எல்லாருக்கும் கொடுக்குற ஆசீர்வாதம் தான் உனக்கு வரும், ஆனால் உனக்குன்னு வச்ச விசேஷித்த ஆசீர்வாதம் வராது. இன்னைக்கு சவுலின் ராஜ்யபாரம் இல்லாமல் போயிருச்சு, அவன் தலைமுறைக்கு இல்லாமல் போயிருச்சு. ஆகாபின் ராஜ்யபாரம் இல்லாமல் போயிருச்சு, ஆனால் தாவீதின் ராஜ்யபாரம் நிலை நின்றது. ஆண்டவர் சொல்றார், நிலை நிற்க பண்ணுவேன். உங்க மேல இருக்கிற அபிஷேகத்தையும் உங்களுக்குள்ள இருக்கிற ஊழியத்தையும் தரிசனத்தையும் தக்க வச்சு கொள்றதுக்கு இதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கர்த்தர் உணர்த்துவார், கர்த்தர் சொல்லுவார். அப்படி சொல்லும் பொழுது உங்களுக்குள்ளே அந்த உணர்வு வர வேண்டும். ஆமா நான் பண்ணிட்டேன். சில நேரத்தில் உங்களால் மனுஷங்கிட்ட கேட்க வேண்டியிருக்கா, கேளுங்க. இல்லையா பரவாயில்ல, முடியலையா, அவங்ககிட்ட போய் கேட்கறதுக்கு ரொம்ப இதுவா இருக்கா, ஒரு நாள் உங்களை கர்த்தர் அவங்ககிட்ட போய் ஒப்புரவாகத்துக்கு வைப்பார். ஒரு நாள் நம்ம சாரி கேட்க வைப்பார் ஒரு இடத்துல, அது இருந்துட்டு போட்டோம். தேவன்கிட்ட போய் முதல்ல ஒப்புரவாக்குங்க. அதான் வசனம் சொல்லும் லூக்கா 13ல, உமக்கு விரோதமாயும் தேவனுக்கு விரோதமாயும் பாவம் செய்தேன், பரத்துக்கு விரோதமாயும் உமக்கு விரோதமாயும் பாவம் செய்தேன். இன்னைக்கு நாம போய் அந்த ஒப்புரவாகுதல் உணர்த்தப்படும் பொழுது, அப்போ உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். நீங்கள் அபிஷேகம் பெற்றவர்கள். இப்போ ஒருத்தன் வரான், பவுலுக்கிட்ட வராரு, அவன் பேர் வந்து பரியேசுன்னு இருக்கு. அவன் பேர் என்ன? பரியேசு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் இருக்குது. பரியேசு வரார். வந்த உடனே பரியேசு அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, இயேசுவின் மகன் அப்படின்னு அர்த்தம். பர் இயேசு, இயேசுனா ஆண்டவர் பேரு, பர் அப்படின்னு சொன்னா மகன், இயேசுவின் மகன் அப்படின்னு அர்த்தம். ஆனால் அவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளுக்குள்ள பிசாசின் ஆவி, அந்தி கிறிஸ்துவின் ஆவியை உடையவன். ஏன்னா அந்தி கிறிஸ்துவ தான் 2 தெசலோனிக்கேயர் 2:3 சொல்லும், கேட்டின் மகன் அப்படின்னு சொல்லும். இந்த இடத்துல பவுல் அவனை பார்த்து சொல்றாரு, கேட்டின் மகனே அப்படின்னு சொல்றாரு. பேர் என்ன பேரு? பரியேசு. உள்ளுக்குள்ள இருக்கிற ஆவி என்ன ஆவி? அந்தி கிறிஸ்துவின் ஆவி அல்லது பிசாசின் ஆவி, அப்படி வச்சுக்கோங்க. இப்போ அவனை உற்று பார்த்து கேட்டின் மகனே அப்படிங்கிறார். அவன் சில காலம் குருடாயிருந்தான், கைத்தாங்கல் கொடுப்பதற்கு ஆள் இல்லாமல் இருந்தார்கள். யோசிச்சு பாருங்க, அதை சொன்ன உடனே அவன் என்ன பண்ணிருக்கணும்? பவுலுடைய பாதத்தில் விழுந்து, ஆமா நான் தப்பு பண்ணிட்டேன், எனக்காக ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் இரக்கத்தின் தேவன், 70 தடவை மன்னிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆனா துணிகரமானவனுக்கு அல்ல. அந்த பாவத்திலேயே இவனுக்கு கோபம் வரும் பாருங்க. செய்யறது பாவம், செஞ்சது தப்பு, இவனுக்கு அதுல கோபம் வரும். ஆமா என்னப்பா அப்படித்தான் பண்ணுவேன் அப்படின்பா. சிலர்லாம் பாருங்க, தப்பு பண்றாங்கன்னு கண்டிச்சா அவன் அந்த தப்பை வந்து பெருசாவே எடுத்துக்க மாட்டான். ஆமா அப்படித்தான் பண்ணுவேன் என்னப்பா அப்படின்பா. இவனை என்ன பண்ண முடியும்? இவனை எல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது, தள்ளி தான் விட முடியும். இவனை அதுக்கப்புறம் கர்த்தரால் பயன்படுத்த முடியாது.
அவன் மேல இருக்கிற அபிஷேகத்துக்கு மரியாதை கிடையாது. ஏன்னா ஆவியானவர் கிடையாது, அவனை விட்டு போயிட்டாரு. வேதம் சொல்லுது பரிசுத்த ஆவி அல்லது கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு போனார்னா அடுத்து என்ன வரும்? பொல்லாத ஆவி உங்களுக்குள் வரும். பொல்லாத ஆவி வந்துச்சுன்னா நீங்கள் கொலகாரனா மாற தொடங்கிடுவீங்க. புதிய ஏற்பாட்டில் கொலகாரனா மாற மாட்டோம் அப்படின்னா, காரணமின்றி தன் சகோதரனை பகைக்கிறவன் என்னவாய் மாறுவான்? கொலை பாதகத்துக்கு சமமாக இருக்கிறது. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பண்ணுவீங்க தெரியுமா? சர்ச்சில் யாரை பார்த்தாலும் உங்களுடைய தப்பை ஒருத்தன் சொல்லிட்டானா அவன் உங்களுக்கு கேட்டவன் அவன் தானே. நீங்கள் இப்படி பண்ணுறீங்கன்னு நான் எப்பவும் சொல்வேன். சபை என்பது புரிஞ்சுக்கோங்க, நான் சொல்கிற தப்பாக எடுத்துக்காதீங்க. சபை என்பது பரிசுத்தவான்கள் நிறைந்திருக்கிற இடம் அல்ல, குறை உள்ளவர்கள் நிரம்பி இருக்கிற இடம். பரிசுத்தவான்கள் நிரம்பி இருக்கிற இடத்துக்கு பேர் பரலோகம். புரியுதா உங்களுக்கு? வெறும் பரிசுத்தவான்கள் இருக்கிறது பேர் என்னது? பரலோகம். சபை என்பது குறை உள்ளவர்கள் நிரம்பி இருக்கிற இடம். இவர்களை பரிசுத்தவான்களாய் மாற்றுவதுக்கு தான் சபைக்கு வந்திருக்கிறாங்க. சபைக்குள்ளேயே சில நேரத்தில் என்ன நடக்கும்? பிரச்சனைகள் வரும், தப்புகள் நடக்கும். அப்போ நீங்கள் என்ன செய்யலாம்னா, இது வசனத்தின்படி நான் சொல்கிறேன். அப்போ நீங்கள் என்ன செய்யலாம்னா, அந்த பர்டிகுலர் பர்சனை கூப்பிட்டு என்ன பண்ணலாம்? எச்சரிப்பு கொடுக்கலாம். இல்லை இந்த மாதிரி நடக்குது பார்த்துக்குங்க, இப்படி கேள்விப்படுறோம், இல்லை நான் பார்த்தேன், இல்லை கேட்டேன் அப்படின்னு சொல்லலாம். சொன்ன உடனே அதுக்கப்புறம் அவன் கேட்குறானா இல்லையாங்கிறது அவனுக்கும் தேவனுக்கும் உள்ளது. இப்போ சவுலை பார்த்து ஊழியக்காரங்க சொன்னாங்க பொல்லாத ஆவி உங்ககிட்ட இருக்குன்னு. அதை ஏற்றுக்கொண்டு அதை போகிறதுக்கு முயற்சி செய்ய வேண்டியது யாருடைய வேலை? சவுளுடைய வேலை. இல்லை நான் உட்காந்து தீர்க்கதரிசனம் உரைக்கிறேன், உடைச்சிக்கோ, அதுவும் இஷ்டம். அது கர்த்தர் ஒரு நாள் உன்னை ராஜாவாயிராதபடி தள்ளுவார், அந்த காரியம் நடக்கும். ஆனால் நீங்கள் இருக்கீங்கல்ல உணர்த்தினவங்க, நீங்கள் என்ன செய்யுங்க? அப்படியே போய் சர்ச்சு முழுக்க அதை பற்றி பேசிடுங்க. அவர் ஒரு குரூப் இருக்கு, நான் சொன்னேன் அவன் கேட்கல, ரொம்ப மோசம். இப்போ அவன் மேலே ஆவி இருக்குதோ இல்லையோ, உங்கள் மேலே தூஷிக்கிற ஆவி வந்துருச்சு. உங்கள் மேலே என்ன வந்துருச்சு? இயேசு சொல்கிறாரு, ஒரே வாயிலிருந்து 2 ஊற்று புறப்படாது. சபைக்குள்ளே ஒருத்தன் தப்பு பண்ணுறான் அல்லது குறைவுள்ளவனா இருக்கிறான்னா அவனை கூப்பிட்டு கண்டிங்க, தனிப்பட்ட முறையில் சொல்லுங்க. இல்லை 2 பேர் 3 பேர் போய் என்ன செய்யுங்க? சொல்லுங்க. இல்லைன்னா என்ன செய்யணுங்கிறார் பவுல்? ஆண்டோட்ட ஒப்படைச்சிருங்கன்ட்டாரு. அவனை என்ன பண்ணிருங்க? ஆண்டோட்ட ஒப்படைச்சிருங்க. ஒருவேளை நீங்கள் அப்படி சொல்லும் பொழுது அந்த கேட்கறான்ல ஒருத்தன், அந்த குற்றம் தப்பு பண்ணவன் இருக்கான்ல, அது நம்மன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்மகிட்ட ஒருத்தர் குற்றப்படுத்துறாங்க, நம்மகிட்ட ஒரு தப்பு இருக்குது உணர்த்துறாங்க. அதை கேட்கும்போது உங்களுக்கு அவன் சொன்னதை கேட்டு ஆமா நான் தப்பு பண்ணிட்டேன் இனி பண்ண மாட்டேன்ற இருதயத்தில் எண்ணம் ஆண்டவர்கிட்ட போய் ஒப்புரவாயிட்டா தாவீது. இவன் என்ன சொன்னான்? ஈட்டி எடுத்து அவனை குத்த பண்ண வச்சுங்க, அது சவுல். எனக்கு ரொம்ப ஆச்சரியப்பட்டது என்னன்னா, சவுல் இப்படி பண்ண உடனே தாவீதும் சாமுவேலுடைய நிலைமையை பாருங்களேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 18வது வசனம் வாசிங்க, 19-18 வாசிங்க. தாவீது தப்பி ராமாவில் இருந்த சாமுவேலிடத்திற்கு போய் சவுல் தனக்கு செய்ததை எல்லாவற்றையும் அவனுக்கு அறிவித்தான். பின்பு அவனும் சாமுவேலும் போய் நாயோதிலே தங்கியிருந்தார்கள். யார் யாருக்கு? தாவீதுக்கும். இத போய் அவர் என்ன பண்றாரு? சாமுவேல்கிட்ட சொல்றாரு. சொன்னா சாமுவேலும் தாவீதும் போய் எங்க இருக்கிறாங்க? நாயோதியில போய் தங்கியிருந்தார்கள். இப்போ பயம் யார் மேல? சவுல் மேல. தாவீதுக்கு மட்டும் இல்ல, யாருக்கு இருக்குது? சாமுவேலுக்கு இருக்குது. இந்த வசனத்தை படிக்கும் போது ஆண்டவர் எனக்கு உணர்த்தினாரு, ஒரு ஊழியக்காரனோ ஒரு சபையோ அல்லது ஒரு அபிஷேகம் பெற்றவனோ உன்னிடத்தில் சந்தோஷமா இருக்க முடியல, பயந்து தங்கறானா, உனக்கு கஷ்டம். ஒரு இடத்துல உனக்கு அந்த இடத்துல கஷ்டம். கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் உங்ககிட்ட சந்தோஷமா தான் இருக்கணும். உங்ககிட்ட இருக்கும்போது அவன் பயந்து இருக்கிறானா, there is something wrong, உனக்கு ப்ராப்ளம். இங்க மட்டும் இல்லை, இங்க பாருங்க, கர்த்தர் என்ன செய்வாரு? நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எப்போது எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய் அப்படின்னு சொல்லி நீ போய் என்ன பண்ணு? சாமுவேல்கிட்ட சொல்றார், போய் நீ அவனை என்ன செய்ய? அபிஷேகம் பண்ணு. 2வது வசனம் 16:2 வாசிங்க. அதற்கு சாமுவேல், நான் எப்படி போவேன்? சவுல் இதை கேள்விப்பட்டால் என்னை கொன்று போடுவானே. அப்ப சவுல் மேல பயம் ஆரம்பத்துல இருந்தே இருக்குது. யாருக்கு? ஆமா, இந்த சவுல அபிஷேகம் பண்ணது யாரு? இதான் நிலைமை ஊழியக்காரனுக்கு.
கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுலை யார் பண்ணது? சாமுவேல் தான் அபிஷேகம் பண்றாரு. கழுதையை தேடிட்டு ராஜாவை சொல்றாரு, அழகா சொல்லி கொடுப்பாரு, இப்படி போ, இங்க வருவாங்க 3 பேர் வருவாங்க, அவங்க உங்ககிட்ட வந்து இந்த காரியத்தை செய்வாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்லுவாரு, அவங்க உங்க வீட்டில் யாராவது கேட்டா என்ன பேசணும்னு உனக்கு ஆண்டவர் சொல்லுவாரு. அது அழகா கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லி கொடுப்பான். ராஜாவாக்குறதுக்கு அவன் தான் அபிஷேகம் பண்ணுவான், அவன் தான் கொண்டு போய் ஜனங்க மத்தியில இன்ட்ரோடியூஸ் பண்ணுவான். இவர் தான் ராஜாவாக்கும் எல்லாம் சொல்லி கொடுக்குறான். அந்த சாமுவேல் சவுலை கண்டு என்ன பண்றாரு? ஐயோ என்ன கொலை பண்றான்ப்பா. அப்படின்னா சவுலுடைய தான நிலைமை எப்படி இருக்குது பாருங்க. கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான் இருக்கான். ஒரு சிலர் எல்லாம் கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. யாராவது உங்களை பத்தி பேசினாங்களா, அதுல சரியா இருக்குதா அவங்க பேசினது, போய் ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாக்கி மன்னிப்பு கேட்டுருங்க. அவங்க பேசுறது தப்பா இருக்குதா, அது உண்மை இல்லையா, கவலைப்படாதீங்க, கர்த்தர் அவங்கள பார்த்து கொள்வார். நீங்கள் விழுந்தாலும் எழுந்தாலும் கர்த்தருக்குரியது, அவங்கள பத்தி பயப்படாதீங்க பாரு. அதான் உண்மை. ஆனால் சில ஊழியர்களுக்கு அவங்கெல்லாம் சின்ன வயசுல இருந்தே இந்த சபைக்குள்ளேயே வளர்ந்து வெறும் இந்த நல்லவங்களுடைய வளர்ந்துருப்பாங்க, பரிசுத்தவான்களுடைய. இந்த மாதிரி ஆட்களை பார்த்தவன இதெல்லாம் பிசாசுடைய தூதன் தானே. தூஷிக்கிறது யாருடைய வேலை? பிசாசுடைய வேலை. அவன் தூஷிக்கிற இந்த அந்த டீம் இருக்குல்ல, அதை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன வருது? ஐயோ இப்படி பேசுறாங்களே அப்படின்னு தோணுதுல்ல. அந்த பரிசுத்தவான்கள் பயப்படுறாங்கல்ல, அவங்களுக்குள்ள ஒரு கலக்கம் வருதுல்ல. அப்படி கலக்கத்துக்கு காரணமா இருக்கிற சவுல் நல்லா இருக்க மாட்டான். இப்ப இவரு தாவீது அபிஷேகம் பண்ண போனோம், கர்த்தர் சொல்றாரு. ஆனா சவுலை பொறுத்த வரைக்கும், நான் ராஜாவா இருக்கும்போது இன்னொரு ஆள் அபிஷேகம் பண்றிய நீ, இது ராஜ துரோகம். சட்டப்படி பார்த்தா அவனுக்கு என்ன அர்த்தம்? ராஜ துரோகம். நான் இருக்கும்போது இன்னொரு ஆள் ராஜான்னு சொல்றியா, கலகம் பண்ண பாக்குறியா, என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ண மாதிரி தாவீதை பண்ணலான்னு பாக்குறியான்னு கொலை பண்ணிடுவான்ட்டு யாருக்கு பயம் இருக்கு? சாமுவேலுக்கு பயம் இருக்கு. அப்ப யோசிச்சு பாருங்க, சவுல் கர்த்தர் தள்ளின பின்பு உன்னை பார்த்தால் ஜனங்களுக்கு பயம் வரக்கூடாது. உன்னை பார்த்தால் ஜனங்களுக்கு ஆவிக்குரிய பயம் தான் வரணும். ஆவிக்குரிய பயம் வேறு, மாம்ச பயம் வேறு. இன்னைக்கு இந்த ஆவியை உடையவங்க தான் இருக்கிறாங்க. பல நேரத்தில் பாருங்க, ஒரு எம்எல்ஏவோ எம்பியோ அவங்க கிட்ட போய் ஒரு சண்டைன்னா உடனே நம்ம என்ன சொல்லுவோம்? எதுக்குங்க நம்ம அவங்ககிட்டலாம் போய் சண்டை போட்டுக்கிட்டு, அவங்க மோசமானவங்க, அவங்ககிட்ட போய் ஏங்க போடணும் சொல்கிறோமா? இது என்ன பயம்? மாம்ச பயம். அதே நேரத்தில் ஒரு ஊழியக்காரர், ஒரு பரிசுத்தவான், அவர்கிட்ட போய் நிற்கணும், அவர்கிட்ட போய் பேசுறதுக்கு இப்போ நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா? ஏன் அவர்கிட்ட போய் நிற்கணும், அந்த பரிசுத்தவான்கள் ஏன் வாயில நிற்கிறீங்க, அவங்க சொன்னா அது அப்படியே நடக்கும் அப்படிங்கிறோம்ல. இந்த 2 பயத்துக்கு டிஃபரன்ஸ் இருக்குல்ல, ஸ்பிரிச்சுவல் பயம், மாம்ச பயம். உங்க மேல ஸ்பிரிச்சுவல் பயம் தான் வரணும், எது வரக்கூடாது? மாம்ச பயம் வரக்கூடாது. இன்னைக்கு என்ன நடக்குது? சவுலோட அபிஷேகம் பெற்றவர்கள் இருக்கிறாங்க, ஒரு கூட்டம் போகுது, அவன் பிசாசு பிடிச்சிருக்கான்னு தெரியுது. அப்படிப்பட்ட அந்த அபிஷேகம் பெற்றவன் மேல ஒரு பிசாசினுடைய அந்த ஒரு ஆவி இறங்கி இருக்குது. அவன் தீர்க்க தரிசனம் சொல்றான், அவனுக்கு பின்னாடி ஒரு பெரிய கிரவுட் இருக்குது. ஆனால் சாமுவேலும் தாவீதும் என்னவா இருக்கிறாங்க? அவனை பார்த்து பயப்படுறாங்க, ஓடி போய் பயப்படுறாங்க. இதுதான் அபிஷேகம் போயிட்டு பிசாசின் அபிஷேகம் வந்துடுச்சுன்னா இதான் நடக்கும். இப்ப பாருங்க, தாவீது தப்பு பண்றாரு, தைரியமா போய் யார் சொல்றது? நான் தான் தீர்க்கதரிசி சொல்றாரு, நீ பண்ண தப்பியா, நீ இப்படி பண்ண முடியாதியா, தைரியமா சொல்றாரு பாருங்க. உடனடியாக தாவீதும் மனம் திரும்புகிறார். அவ்வளவுதான். இதுதான் கர்த்தர் உங்கள் அபிஷேகத்தை பற்றி கொண்டிரு, உனக்குள்ளதை என்ன செய்ய பற்றி கொண்டிரு. கடிந்து கொள்றாங்களா, அவங்க சொல்றதுல ஏதாவது தப்பு இருக்குதா, திருத்தி கொள்ளுங்க. இல்ல தப்பு இல்லையா, கவலைப்படாதீங்க. எவன் எதை பேசுறத பத்தி கவலைப்படாதீங்க, தூக்கி போட்டு போயிட்டே இருங்க. அதே வேளையில நீங்கள் உங்கள் அபிஷேகத்தை பத்திரமா பார்த்துக் கொள்ளுங்க. உங்கள் அபிஷேகத்துக்கு உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரான்னு பாருங்க. பல நேரத்துல கர்த்தருடைய பொல்லாத ஆவி தீர்க்கதரிசனம் வரைக்குது, இந்த மாதிரி அபிஷேகம் போயிடுச்சு. 2வது இதே மாதிரி இன்னொரு ஆள் இருக்கிறான் பைபிள்ல, வாசிங்க. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 24. எல்லாருடைய இருதயங்களையும் அறிந்திருக்கிற கர்த்தாவே, யூதாஸ் என்பவன் தனக்குரிய இடத்துக்கு போகும்படி இழந்து போன இந்த ஊழியத்திலும் இந்த அப்போஸ்தல பட்டத்திலும் பங்கு பெறுவதற்காக. நல்லா கவனிங்க, இது என்னவாயிடுச்சான்? இழந்துட்டான். என்ன மாதிரி அபிஷேகம் தெரியுமா? அப்போஸ்தலர் அபிஷேகம். வசனம் சொல்றது அப்போஸ்தலர் பட்டத்திலும். அப்போஸ்தலர்கள்னா யாரு? புதிய எருசலேமுடைய அஸ்திவாரம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 14 வாசிங்க பாப்போம். நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திபார கற்கள் இருந்தன. அவைகள் மேல் ஆட்டுக்குட்டியானுடைய 12 அப்போஸ்தலரின் 12 நாமங்களும் பதிந்திருந்தன. 12 நாமங்களும்
பதிந்திருந்தன. அப்ப இந்த 12 நாமத்துல ஒரு நாமம் யார் தான் இருந்திருக்கணும்? யூதாஸ் தாக இருந்திருக்கணும். வரப்போற புதிய எருசலேமுடைய அஸ்திவார கல்லுல 12 அப்போஸ்தலர் நாமம் இருக்குது. அந்த 12 நாமத்துல ஒரு நாமம் யூதாஸ் தாக இருந்திருக்கணும். அதைத்தான் 1:24 சொல்றாரு, அவன் இழந்து போன அப்போஸ்தலர் பட்டத்திலும். இந்த இழப்பு எவ்வளவு பெரிய அபிஷேகம்! இயேசு ராத்திரி முழுவதும் ஜெபம் பண்ணி தம்மிடத்தில் வந்தவர்களில் 12 பேரை அழைத்து அப்படின்னு இருக்கு. அப்படின்னா எல்லா 11 பேருக்கும் எப்படி செலக்ஷனோ அதே செலக்ஷன் யாருக்கு இருக்குது? யூதாஸ்க்கு இருக்குது. ஆனா வசனம் சொல்லுது, யூதாஸ் தனக்குள்ளதை இழந்து போனான். இழந்து போன பட்டம் அப்படின்னா எவ்வளவு பெரிய விசேஷித்த அபிஷேகம், எப்பேற்பட்ட அபிஷேகம்! ஆனால் அவன் என்ன செஞ்சிட்டானா? இழந்துட்டான். இயேசு சொல்றாரு, உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு, நான் வருமளவும் உனக்குள்ளதை, உன் கிரீடத்தை பற்றி கொண்டிரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் அபிஷேகத்தை பற்றி கொண்டிரு. இப்ப இந்த அபிஷேகம் யூதாஸை விட்டு போயிடுச்சு. காரணம் என்ன? யூதாஸும் அப்போஸ்தலருடையதான 12 பேர்ல ஒருத்தன். இயேசு 2 பேரா அற்புதம் செய்ய அனுப்பின போது அவனும் போய் அற்புதம் செஞ்சுட்டு வந்திருக்கிறான். இயேசு கிறிஸ்துவோட பணப்பையன் அக்கவுண்ட்ஸ் அவன் தான் பார்த்துருக்கிறான். ஃபுல் அக்கவுண்ட்ஸ் அவன் தான் பார்த்துருக்கிறான். பணப்பையை சுமக்கிறவனா இருந்தான் அப்படின்னு இருக்கு. அப்போ ஆண்டவருடைய நம்பிக்கைக்கு உரியவன் அவன். பணப்பையை ஒருத்தங்கிட்ட கொடுக்கணும், யார்கிட்ட கொடுப்போம்? நம்ம நம்பிக்கையான ஒரு ஆள்கிட்ட தான் நம்ம என்ன செய்வோம்? நம்ம பணப்பையை கொடுத்து வைப்போம். பர்ஸையோ வேலட்டையோ கொடுக்குறோன்னா அவன் மேல் நம்பிக்கை இருக்குன்னு அர்த்தம். அப்படி ஒரு நம்பிக்கை உள்ளதான ஒருத்தன். இன்னொன்று, அந்த பணத்தை ஒழுங்காக கணக்கு பண்ணி ஹேண்டில் பண்ணுறவங்க தான் நம்ம கொடுப்போம். கணக்கு பார்க்காம, கணக்கு தெரியாம இழந்து போறவன்ட்ட நம்ம என்ன செய்ய மாட்டோம்? கொடுக்க மாட்டோம். ஸோ கண்டிப்பாக அவன் ஒரு எஃபிஷியன்ட் பர்சன். இப்படி இருந்த இந்த யூதாஸ், வசனம் சொல்லுது, அப்போஸ்தலர் பட்டத்தை என்னவானான்? இழந்து போனான். இங்க என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னா, அப்போ யூதாஸுக்கிட்ட என்ன பிரச்சனை இருந்துச்சு, ஏதா பிரச்சனை இருந்துச்சு, அதை விட்டுருவோம். நம்ம அதுக்கு ஆராய வேண்டாம். அவன் குற்றம் என்ன பண்ணா அதெல்லாம் இருக்கட்டும், பைபிள்ல இருக்கே. ஆனால் இதை வாசிக்கும் போது எனக்கு ஆண்டவர் உணர்த்தினது என்ன அப்படின்னா, வாசிங்க, மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 18வது வசனம் வாசிங்க. அவர்கள் பந்தி அமர்ந்து போஜனம் பண்ணுகையில் இயேசு அவர்களை நோக்கி, என்னுடனே புசிக்கிற உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இது யாருக்கான எச்சரிப்பு? யூதாஸுக்கான எச்சரிப்பு. இங்க ஒருத்தன் என்னை காட்டி கொடுக்க போறான் அப்படின்னு என்ன செய்யறாரு? ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறாரு. நான் என்ன சொல்றேன்னா, யூதாஸ் தப்பு பண்ணதாவே இருக்கட்டும், பைபிள் திருடன்னு சொல்லுது, பணத்தாசை உடையவனாவே இருக்கட்டும், அவன் எல்லாரும் ஒரு தப்பு பண்ற மாதிரி அவன் பணத்தில் தப்பு பண்றான்னு இருக்கட்டும். ஆனால் ஒரு எச்சரிப்பு கிடைக்கிறதுல தேவனிடத்துல நேரடியா. இப்போ தாவீதுக்கு எச்சரிப்பு யார் வழியா வந்துச்சு? நாத்தான் தீர்க்கதரிசி வழியா. சவுலுக்கு யார் வழியா வந்துச்சு? சாமுவேல் வழியா. ஆனா யூதாஸ்க்கு யார் வழியா வருது? நேரடியா தேவனிடத்துல இருந்து வருது, இயேசு கிறிஸ்துவிடத்துல வருது. யூ ஆர் டூயிங் மிஸ்டேக். இங்கே உங்களில் ஒருவன் என்னை என்ன செய்வான்? காட்டி கொடுப்பான். இந்த எச்சரிப்பு கிடைச்ச உடனே தாவீதா என்ன பண்ணிருப்பாரு? நானே அந்த மனுஷன், நான் காட்டி கொடுத்தேன். அந்த இடத்துல அதை சொல்லி இருந்தா யூதாஸுடைய கதையே வேற. ஆனா வசனம் என்ன சொல்லுது? அதுக்கு அடுத்த வசனம் வாசிங்க, 19. அப்பொழுது அவர்கள் துக்கமடைந்து நானோ என்று ஒவ்வொருவரும் அவரிடத்தில் கேட்க தொடங்கினார்கள். எல்லாரும் கேட்கறாங்கல்ல, அப்ப இவரும் கேட்டிருப்பாரு. என்ன கேட்டிருப்பாரு? நானா ரபி? ஒரு இடத்துல யூதாஸ் கேட்பாரு நானோ என்று. அதற்கு இயேசு, நீ சொல்லுகிறபடிதான் நம்பாரு. அப்ப என்ன துணிகரம் இருந்திருக்கணும்? உணர்த்துறாரு, தேவன் உணர்த்துறாரு நேரடியா. மனுஷன் சொன்னா, சவுலுக்கிட்ட போய் சொன்னா மனுஷனுக்கு பயம், சாமுவேலுக்கு பயம், சவுல் என்னை கொன்று போடுவானே. மனுஷன் சொன்னா கோபம் வரும், கொலைபாதகம், உன்னை எப்படி என்னை பத்தி பேசுவ. ஸோ ஆண்டவர் பார்க்குறாரு. சிலர்கிட்டலாம் மனுஷனால போய் என்ன செய்ய முடியாது, அவங்களுக்கு போய் எச்சரிப்பு கொடுக்க முடியாது. எங்க முடியாதா? முடியாது. ஏன்னா அவங்க அங்கே போய் உக்காந்துப்பாங்க, மேலே அங்கே போய் உக்காந்துட்டு யாராவது எச்சரிப்பு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, தம்பி நீங்கள் பண்ணுறது சரியில்லை தம்பி, அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் எங்களுக்கு சொல்ல வேணாம்பா. சிலர் சொல்லுவான், எனக்கே சொல்றியா நீ, எங்கிட்டியே வா அப்படின்பா. ஒரு சிலர்லாம் சொல்லுவான், நீ எல்லாம் ஒன்றும் என்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்பா. அப்போ ஒரு சிலரை கண்டிக்க முடியாத இடத்துக்கு போயிடுவாங்க. இவங்க மனுஷனை வச்சு என்ன பண்ண முடியாது? கண்டிக்கவே முடியாது, மேலே போயிடுவாங்க. இவங்களை நான் சொல்லுவேன், அது ஒரு டேஞ்சரான ஸ்பாட்டு. உங்களை ரீச் பண்ண முடியாம ஒரு இடம் இருக்கு. யாருமே ஆண்டவர் மனுஷனை வச்சு உங்களை ரீச் பண்ண முடியலன்னா
கொஞ்சம் டேஞ்சர்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா, நீ காப்பாற்ற முடியாத இடத்துக்கு போயிட்டேன்னு அர்த்தம். பாருங்க, நீங்கள் இப்போ ரோட்டில் விழுந்திருக்கீங்கன்னா யாரோ ஒருத்தர் வந்து என்ன பண்ணிடலாம், உங்களை தூக்கிடலாம். சரியா? ஏன்னா அங்கே மனுஷங்க வருவாங்க போவாங்க. நீங்கள் திடீர்னு எங்கேயோ நடு கடலில் விழுந்துட்டீங்க, யார் தூக்குறது? ஆளே இருக்காது, தூக்கத்துக்கு ஆளே இருக்காது. இல்லை, அந்த மாதிரி தான் நீங்கள் தப்பு செய்யும் போது உங்களை கண்டிக்கிறதுக்கு உங்கள் மேலே ஒரு மென்டர்னு ஒருத்தர் இருக்கணும். யார் இருக்கணும்? மென்டர்னு ஒருத்தர் இருக்கணும். அந்த மென்டர் நீ பண்ணுற தப்பை உங்ககிட்ட சொல்லணும். இல்லைப்பா நீ பண்ணுற தப்பு அப்படின்னு சொல்லணும். அப்படி சொல்ல முடியாத இடத்துக்கு நீ போயிட்டனா நீ தப்பான இடத்துல இருக்கன்னு அர்த்தம். நீ சாகிற வரைக்கும் உனக்கு மேலே ஒரு ஆள் கண்டிப்பாக இருக்கணும், யாரோ ஒருத்தர் இருக்கணும். அதுதான் நமக்கு எப்பவுமே நல்லது.